Taste the Daily. சென்னை வானகரத்தில் நடைபெற்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் 16 தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானங்களின் விவரங்கள் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். சென்னை வானகரத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் கழக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு மக்களை ஏமாற்றி வரும் திமுக அரசை கண்டித்தும் மத்திய அரசை வலியுறுத்தியும் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதன்படி முதலாவதாக தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜானகி ராமச்சந்திரனின் நூற்றாண்டு விழாவை பெருமை பொங்க நடத்தி காட்டிய கழக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு பாராட்டும் நன்றியும் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பேரழிவை பெஞ்சல் புயல் ஏற்படுத்திய நிலையில் அதை எதிர்கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, பாதுகாப்பு நடவடிக்கை, மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் எதையும் செய்யாமல் பேரிடர் காலங்களில் மக்களுக்கான உணவு, உறைவிடம், குடிநீர், சுகாதார வசதி உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை கூட ஒழுங்காக முறையாக நிறைவேற்றாத ஸ்டாலினின் தலைமையிலான விடியா திமுக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. விடியா திமுக ஆட்சியில் சீரழிந்து வரும் சட்டம் ஒழுங்கு, போதைப் பொருட்கள் நடமாட்டம், ஏழை எளிய நடுத்தர மக்களை வாட்டி வதைக்கும் விலைவாசி உயர்வு, மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, வீட்டு வரி உயர்வு, குடிநீர் கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, பத்திரப்பதிவு கட்டண உயர்வு, முத்திரை தாள் கட்டண உயர்வு, வழிகாட்டி மதிப்பீடு உயர்வு என்று தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வாதாரத்தை நசுக்கி வரும் நிர்வாக திறமையற்ற ஸ்டாலின் தலைமையிலான விடியா திமுக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திமுக தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமலும் அரசு ஊழியர்கள் கோரி வரும் பழைய ஓய்வூதிய திட்டம், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள் ஆகியோரின் ஊதிய முரண்பாடு, பணி நிரந்தரம் ஆகியவற்றை நிறைவேற்றாமலும், விவசாயிகள், தொழிலாளர்கள், மீனவர்கள், நெசவாளர்களின் கோரிக்கையை நிறைவேற்றாமலும் தொடர்ந்து வஞ்சித்து வரும் விடியா திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழகத்தில் மதுரை மாவட்டம் மேலூருக்கு அருகில் டங்ஸ்டன் சுரங்கம் கொண்டுவர மத்திய அரசு ஒப்பந்த புள்ளி கோரிய போதே தடுக்க தவறிய ஸ்டாலின் தலைமையிலான விடியா திமுக அரசுக்கும் நாடாளுமன்றத்தில் இச்சட்டம் கொண்டு வரும்போதும் அதற்கு பிறகும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூலம் போதிய அழுத்தம் கொடுத்து தடுக்க தவறிய திமுக தலைவர் ஸ்டாலினுக்கும் கடும் கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. உலக பொதுமறையாகவும் இந்தியாவுக்கு வாழ்வியல் வழிகாட்டியாகவும் தமிழகத்திற்கு காலம் வழங்கிய கொடையாகவும் திகழ்கின்ற திருக்குறளை தேசிய நூலாக அறிவித்திடவும், சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக தமிழ் இடம்பெறவும், மத்திய அரசால் இயற்றப்படும் சட்டங்களின் பெயர்களுக்கு இந்தியில் பெயர் வைப்பதை கைவிட்டு ஆங்கிலத்திலேயே தொடரவும் மத்திய அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மக்களுக்கான திட்டங்களை தீட்டி அவைகளை செயல்படுத்துவதற்கு நிதி ஒதுக்காமல் திட்டமிடல் எதுவுமின்றி விளம்பரத்திற்காக ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்துதல், வரைமுறையின்றி சிலைகள் வைத்தல், பூங்காக்கள் அமைத்தல், பேனா நினைவு சின்னம், பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பன்னாட்டு கூட்டரங்கம் கட்டுதல் போன்றவற்றிற்கு முன்னுரிமை கொடுத்து ஆடம்பர செலவு செய்து மக்கள் நலன்களை பின்னுக்கு தள்ளி அரசு நிதியை வீணடிக்கும் விடியா திமுக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கழக ஆட்சியின் போது குடிமராமத்து திட்டம், தடுப்பணைகள் திட்டம், அணைகள், ஏரிகள், குளங்கள் மற்றும் நீர்நிலைகளை ஆழப்படுத்தி நீரை சேமிக்கும் திட்டம் ஆகியவை நிறைவேற்றப்பட்டதை விடியா திமுக அரசு தொடர்ந்து செயல்படுத்த தவறியதற்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாடு தண்ணீர் பற்றாக்குறை கொண்ட மாநிலம். அதனால் விவசாயம் மற்றும் குடிநீர் தேவைக்காக அண்டை மாநிலங்களை நம்பியிருக்க வேண்டியுள்ளது. அதிமுக ஆட்சியில் தொலைநோக்கு பார்வையோடு கொண்டு வரப்பட்ட கோதாவரி, காவிரி இணைப்பு திட்டம் மற்றும் பரம்பிக்குளம், ஆழியாறு, பாண்டியாறு, புன்னம்புழா ஆகிய திட்டங்களையும் தொடர் நடவடிக்கை எடுத்து செயல்படுத்த தவறிய விடியா திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நீட் தேர்வு ரத்து குறித்து கபட நாடகம் ஆடிக்கொண்டிருக்கும் திமுக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வாக்காளர்கள் சேர்த்தல், நீக்குதல் போன்றவற்றில் பல்வேறு குளறுபடிகள் நிலவுவதை சரி செய்திடவும், தேர்தல் நியாயமாக நடத்தப்படவும் இந்திய தேர்தல் ஆணையத்தை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கல்வி, பொருளாதாரம், வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் அனைவருக்கும் சம உரிமையையும் சம வாய்ப்புகளையும் வழங்கிடும் வகையில் சாதிவாரி கணக்கெடுப்பினை எடுக்க விடியா திமுக அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.
சிறுபான்மையினர் நலன் காக்கும் வகையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலங்களில் நடைமுறைப்படுத்திய திட்டங்களை முடக்கிவிடாமல் தொடர்ந்து செயல்படுத்தி சிறுபான்மையினர் நலன் காக்கப்பட வேண்டும் என்று விடியா திமுக அரசுக்கு வலியுறுத்தியும் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திமுக ஆட்சிக்கு வந்தால் 20 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் வாடும் இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துவிட்டு இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வதற்கு எவ்வித முயற்சியையும் மேற்கொள்ளாத விடியா திமுக அரசை கண்டித்தும் பட்டியலின மக்களின் உரிமைகளை காப்பாற்றவும் பாதுகாக்கவும் தவறிய விடியா திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மாநிலங்களின் உரிமையை பறிக்கும் வகையில் மாநில பட்டியலில் இடம்பெற்றிருந்த கல்வியை நாட்டில் அவசர நிலை அமலில் இருந்த காலகட்டத்தில் பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டதை மீண்டும் மாநில பட்டியலில் சேர்க்கும் வகையில் அரசமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டுவர மத்திய அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாட்டிற்கான நிதி பகிர்வினை பாரபட்சமில்லாமல் வழங்கிட மத்திய அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இறுதியாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி அம்மா ஆகிய இரு பெரும் தலைவர்களின் வழியிலே செயல்பட்டு ஆளுமை திறன்மிக்க அரசியல் தலைவராக திகழும் கழக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியை 2026 மீண்டும் தமிழ்நாடு முதலமைச்சராக்குவோம் என சூளுரை ஏற்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் கொண்டுவரப்பட்ட 16 தீர்மானங்களும் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது.